ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி குக்கீஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேசிக்ஸ் ஆஃப் இந்தியன் பொலிட்டி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டைம் இந்தியன் பொலிட்டி படிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எம்எல்ஏ யார், எம்பி யார், பாராளுமன்றம்னா என்ன, சட்டமன்றம்னா என்ன, குடியரசுத் தலைவரோட அதிகாரம் என்ன, துணை குடியரசுத் தலைவரோட அதிகாரம் என்ன, பிரதமர்னா யார், கேபினெட் அமைச்சகம் என்ன பண்ணணும், பாராளுமன்றத்தில் எத்தனை பிரிவு இருக்குது அப்படின்ட்டு எத்தனை பேர் அப்படின்ட்டு எல்லா டீட்டெயிலும் வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். இது வந்து இந்த ஒரே ஷீட்டில் தான் இருக்குது. இந்த ஒரு ஷீட்லேயே வந்து 100 தகவல் இருக்குது. இதை நிறைய ஷீட்டில் எழுதுனா 20-30 பேஜ் போகுன்ட்டு நான் ஒரே ஷீட்டில் எழுதியிருக்கேன். இதை வந்து நான் உங்களுக்கு நல்ல டீட்டெயில்டாக சொல்கிறேன். நீங்கள் அதிலேருந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து ஐநா சபை தான். எந்த பிரச்சனைனாலும் ஐநா சபைக்கு தான் போகும். அடுத்தது வந்து மனித உரிமை ஆணையம், யாரையும் கொலை பண்ணக்கூடாது, அந்த இதுபடி நடக்கணும். அடுத்து மத்திய அரசு, ஒரு நாட்டோட மத்திய அரசுன்னு வரும்போது அதோட பாராளுமன்றத்தை தான் வந்து ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. இந்தியாவோட பாராளுமன்றத்தை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். பாராளுமன்றம் தமிழில், இங்கிலீஷில் வந்து பார்லிமெண்ட்டு. அதை ரெண்டாக பிரிக்கலாம். ராஜ்யசபா, லோக்சபா. லோக்னா வந்து மக்கள்னு அர்த்தம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் வந்து லோக்சபாவில் இருப்பாங்க, அதனால் அதற்கு மக்களவைன்னு பேர். ராஜ்யசபா உறுப்பினர்களை வந்து மாநிலங்களவைன்னு பேர். இப்போ ஃபஸ்ட்டு ராஜ்யசபா பார்ப்போம். ராஜ்யசபாவில் வந்து அதிகபட்சமாக 250 உறுப்பினர்கள் வந்து இருக்கலாம். ஆனால் தற்போதைக்கு எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 245 பேர் இருக்காங்க. அதில் 230 பேர் வந்து மாநில எம்பி, மாநில ராஜ்யசபா எம்பி தான் வந்து 230 பேர். அடுத்தது 12 பேர் வந்து குடியரசுத் தலைவரால் வந்து பரிந்துரை செய்யப்படுறவங்க. அவங்க யாருன்னா வந்து ஏதாவது ஒரு துறையில் வந்து அதிகமாக சாதித்தவங்களுக்கு வந்து குடியரசுத் தலைவர் வந்து ஒரு பெருமைப்படுத்தும் விதமாக வந்து ராஜ்யசபா உறுப்பினர் பதவி வந்து அவர் வந்து வழங்கலாம். அடுத்து 8 வந்து யூனியன் பிரதேசத்துக்குள்ள எண்ணிக்கை. 8 தொகுதி வந்து 8 சீட்டு வந்து இது யூனியன் பிரதேசத்துக்கு வந்து வழங்கப்படும். இதுதான் வந்து ராஜ்யசபா. ராஜ்யசபாவோட தலைவர் யாருன்னா வந்து துணை குடியரசுத் தலைவர் தான் வந்து அங்கே ஸ்பீக்கர். அவர் தான் வந்து அதை வந்து வழி நடத்துவார். அடுத்தது லோக்சபா. லோக்சபாவோட தலைவர் வந்து ஸ்பீக்கர்னு அழைக்கப்படுவார். அவர் மக்களவையோட தலைவர். மொத்தம் 552 உறுப்பினர்கள் வந்து இருக்கலாம். தற்போதைக்கு வந்து 545 உறுப்பினர்கள் வந்து இருக்காங்க. அதில் 530 பேர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில எம்பி. இந்த எம்பிக்கு என்ன வித்தியாசம்னா, இவங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவர்கள். இவங்க வந்து சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து தேர்ந்தெடுக்கப்படுறவங்க தான் இந்த 230 பேர். அது எப்படின்னா 12 சட்டமன்ற எம்எல்ஏக்கு வந்து ஒரு எம்பி சீட்டு. இந்தியா முழுக்க உள்ள எம்எல்ஏக்கள் ஒவ்வொரு கட்சிக்கும், இப்போது தமிழ்நாட்டில் வந்து ஒரு கட்சி வந்து 120 எம்எல்ஏ வச்சுருந்தா அவங்களுக்கு வந்து 10 எம்பி சீட்டு வந்து ராஜ்யசபாவில் வந்து கிடைக்கும். இதான் வந்து கணக்கு. இப்போ நம்ம லோக்சபாவில் வந்து 530 மாநில எம்பி, 13 வந்து யூனியன் பிரதேசத்தோட ஆட்கள். எங்கன்னா யூனியன் பிரதேசம் வந்து டெல்லி, பாண்டிச்சேரி, அங்கே வந்து 13 பேர். 2 பேர் வந்து ஆங்கிலோ இண்டியன், அவங்க வந்து குடியரசுத் தலைவரால் வந்து பரிந்துரைக்க செய்யப்படுறவங்க. கொஞ்சம் வேகமாக போதுமாக தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் வீடியோவை 2 டைம் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இதுலேருந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்தது மாநிலங்களவையில் உள்ள உறுப்பினர்கள் வந்து நிரந்தரமானவர்கள். இவங்க வந்து ஆட்சி முடிஞ்சோடனே இவங்க முடிஞ்சிடும். ஆனால் மாநிலங்களவை உறுப்பினர்கள் வந்து நிரந்தரமானவர்கள். அவங்களோட பதவி வந்து எப்படி இருக்குன்னா 2 ஆண்டுக்கு வந்து சுழற்சி முறையில் வந்து 3க்கு 1 பங்கு வந்து காலியாகும். பார்லிமெண்ட்டில் வந்து சீட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, ரைட் சைடு வந்து ஆளுங்கட்சி இருப்பாங்க, லெஃப்ட் சைடு வந்து எதிர்கட்சி இருப்பாங்க. துணை சபாநாயகர் யாராக இருப்பார்னா வந்து எதிர்கட்சியிலேருந்து ஒருத்தர் வந்து இருப்பார். இப்போ ஏடிஎம்கேயில் வந்து தம்பிதுரை வந்து துணை சபாநாயகராக இருக்கார் லோக்சபாவில். அடுத்து இப்போ பாராளுமன்றம் வந்து பார்த்தாச்சு. அடுத்து சட்டமன்றம் வந்து 235 உறுப்பினர்களை கொண்டது. சட்டமன்றத்தில் மொத்த உறுப்பினர்கள் எத்தனை? 235. 234 சட்டமன்ற எம்எல்ஏ, ஒரு ஆங்கிலோ இண்டியன். அவங்களுக்கு வந்து ஓட்டு போடுறது உரிமையெல்லாம் கிடையாது. இப்போ வந்து பெரும்பான்மை நிரூபிக்கும் போது அவங்க ஓட்டுலாம் போட மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு ஆங்கிலோ இண்டியன் உறுப்பினராகவே இருப்பாங்க. இது சட்டமன்றம். அடுத்தது அட்டார்னி ஜெனரல். மத்திய அளவிலான வந்து அட்டார்னி ஜெனரல் வந்து சட்ட நிபுணர். மாநில அளவில் வரும்போது அட்வொகேட் ஜெனரல். அடுத்தது நம்ம குடியரசுத் தலைவர் போவோம். குடியரசுத் தலைவர் ஆகணும்னா வந்து 35 வயசு. துணை குடியரசுத் தலைவர் ஆகணும்னாலும் 35 வயசு. மற்ற எல்லாருக்குமே வந்து
25 வயசு. பிரதமர், முதலமைச்சர், எம்எல்ஏ, எம்பிக்கெலாம் வந்து 25 வயசு வந்து பூர்த்தியானாலே போதும், நம்ம அந்த இதுக்கு வந்து நிற்கலாம். குடியரசுத் தலைவர் வந்து தேர்ந்தெடுப்பதற்கு வந்து 50 பேர் வந்து முன்மொழிய வேண்டும், 50 பேர் வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்ள வழிமொழிய வேண்டும். குடியரசுத் தலைவர் வந்து நியமிப்பவர் யாருன்னா வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து அவருக்கு வந்து பதவி பிரமாணம் செய்து வைப்பார். அதே போல் உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதிக்கு வந்து குடியரசுத் தலைவர், குடியரசுத் தலைவரும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் வந்து பதவியேற்பு வந்து மாறி மாறி பண்ணிக்கிடுவாங்க. குடியரசுத் தலைவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அரசின் தலைவர் வந்து குடியரசுத் தலைவர், அரசாங்கத்தோட தலைவர் வந்து பிரதமர். இப்போ குடியரசுத் தலைவர்னால் ஒரு 4 இம்பார்ட்டண்டான ரூலும் இருக்குது. 352 வந்து நெருக்கடி நிலை வந்து மத்தியில், 352 ஃபஸ்ட்டு 352 வந்து மத்தியில் வந்து நெருக்கடி நிலைனா, 356 வந்து மாநிலத்தில் வந்து நெருக்கடி நிலைனா. இந்த 352 யூஸ் பண்ணி மத்தியில் உள்ள ஆட்சியை கலைக்கலாம், 356 யூஸ் பண்ணி மாநிலத்தில் உள்ள ஆட்சியை கலைக்கலாம். 360 வந்து நிதி மசோதா, நிதி நெருக்கடி வந்து அதிகமாயிட்டனா வந்து 360 வந்து அமல்படுத்துவாங்க. 123 அவசர சட்டம். இப்போ அவசர சட்டம் என்னன்னு கேட்டால் எப்படி ஞாபகம் வச்சுன்னா 1 2 3 1 2 3 அப்படி ஸ்பீடாக இருக்கா 1 2 3 அவசரமாக இருக்குது 1 2 3 அவசரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு உள்ள குடியரசுத் தலைவர் யார்? ராம்நாத் கோவிந்த். அடுத்த குடியரசுத் தலைவர் வந்து எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னா, எம்எல்ஏ, எம்பி, ராஜ்யசபா உறுப்பினர்னு எல்லாருமே ஓட் போட்டு தான் வந்து குடியரசுத் தலைவர் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. என்ன முறைனா வந்து எலக்ட்ரோல் முறை, அது வந்து எலக்ட்ரோல் முறையில் தான் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. குடியரசுத் தலைவர் வந்து பதவி நீக்கம் செய்யணும்னா வந்து 14 நாட்களுக்கு முன்னாடியே வந்து அவர்கிட்ட வந்து சொல்லிடணும். அதுபோல் மரண தண்டனை வந்து அவர் வந்து கேன்சல் பண்ணலாம். டெல்லி, பாண்டிச்சேரி போன்ற யூனியன் பிரதேசங்களுக்கு வந்து ஜம்மு காஷ்மீருக்கெலாம் வந்து அவர் தான் வந்து தலைமை வகிப்பார். அடுத்தது துணை குடியரசுத் தலைவர். துணை குடியரசுத் தலைவர் வந்து எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னா, ராஜ்யசபா உறுப்பினர் ப்ளஸ் லோக்சபா இவங்க 2 பேர் ஓட் போட்டு தேர்ந்தெடுக்கப்படுவவங்க வந்து துணை குடியரசுத் தலைவர். கடைசியாக இருந்த துணை பிரதமர் யார்? இந்த கேள்வி கேட்க மாட்டான், கேட்டால் வந்து அது அத்வானி தான். கடைசியாக இருந்த துணை பிரதமர் வந்து அத்வானி. அதிக நாட்களாக இருந்த துணை குடியரசுத் தலைவர் வந்து ஹமீத் அன்சாரி. குறைந்த நாட்களாக இருந்த துணை குடியரசுத் தலைவர் வந்து விவி கிரி. கான்கரண்ட் லிஸ்ட்டுன்னு ஒன்று உண்டு. கான்கரண்ட் லிஸ்ட்டுனா வந்து அதில் தான் வந்து பொது சட்டம் வந்து ஏற்றுவாங்க. அதை வந்து ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல்னு அழைக்கப்படுகிறது. 2 பேரும் சேர்ந்து இருக்கிறனால பொது சட்டம். இந்த சட்டம் ஏற்றுறது வந்து 3 பிரிவில் வந்து ஏற்றுவாங்க. பொதுப்பட்டியல், மத்திய பட்டியல், மாநில பட்டியல். பொதுப்பட்டியலில் உள்ள 47 துறைகள்லையும் வந்து மத்திய அரசும் சட்டம் இயற்றலாம், மாநில அரசும் சட்டம் இயற்றலாம். மத்திய பட்டியலில் உள்ள 97 துறைகளில் மத்திய அரசு வந்து சட்டம் இயற்றும். மாநில பட்டியலில் உள்ள 66 துறைகளில் வந்து மாநில அரசு மட்டும் சட்டம் இயற்ற முடியும். இது வந்து இவங்களோட துறைகள். இந்த கேள்வி வந்து கேட்கலாம், பொதுப்பட்டியலில் எத்தனை துறைகள் இருக்குது? 47. மத்திய பட்டியலில் 97 துறைகள். மாநில பட்டியலில் வந்து 66 துறைகள். மத்திய பட்டியலில் தான் வந்து இப்போ கல்வி வந்து இருக்குது. அதனால தான் வந்து நீட் எக்ஸாமுக்கு வந்து அவங்க வந்து ப்ரிஃபர் வந்து பண்ணியிருக்காங்க, அந்த பட்டியலில் இருக்கிறதுனால தான். அதே மாநில பட்டியலில் இருந்தால் அவங்க வந்து அதில் வந்து சட்டம் இயற்ற முடியாது. அடுத்து துணை குடியரசுத் தலைவர். துணை குடியரசுத் தலைவர் வந்து இது ராஜ்யசபாவோட சபாநாயகராக வந்து இருப்பார். இப்போ யார் இருக்கா? வெங்கையா நாயுடு வந்து இருக்கிறார். அடுத்த பிரதமர். பிரதமரோட ஆர்டிகல் வந்து 75. இந்தியாவில் வந்து மேக்சிமம் பிரதமர் வந்து 75 வயசுக்கிட்ட தான் ஆகுறாங்க. அவங்க வந்து அரசாங்கத்தோட தலைவராக இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே தான் வந்து கேபினெட் அமைச்சகம் இருக்கும். பிரதமர் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா அமைச்சர் எல்லாமே கேன்சல் ஆகிரும். கேபினெட் அமைச்சகத்தை வந்து ப்ரோரோக் அப்படின்ட்டு அழைப்பாங்க. அடுத்தது உச்சநீதிமன்றம். இப்போ உச்சநீதிமன்றம் வந்து எப்படின்னா, இப்போ 123 அவசர சட்டம் வந்துட்டு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 123 அவசர சட்டம். ஒரு அவசர சட்டம் போட்டாலே ஒரு பிரச்சனைன்னு அர்த்தம். அப்போ கோர்ட்டுக்கு தான் போவாங்க. அப்போ அடுத்த சட்டமே என்னது? கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு. 124 வந்து உச்சநீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ளே ஆர்டிக்கல். சுப்ரீம் கோர்ட் வந்து எப்போ வந்து தொடங்குறாங்கன்னா, ஜனவரி 28, 1950 தான் வந்து உச்சநீதிமன்றத்தை வந்து தொடங்குறாங்க. ஜனவரி 26 வந்து குடியரசு தினத்தை வாங்குகிறோம், 28 வந்து உச்சநீதிமன்றத்தை வந்து தொடங்கிடுறோம். உச்சநீதிமன்றத்தோட அமைப்பு எப்படின்னா, ஒரு தலைமை நீதிபதி, 30
நீதிபதி வந்து இருக்கலாம். இதான் வந்து ரூல்ஸு. தற்போதைக்கு எவ்வளோ இருக்காங்கன்னா 27 நீதிபதி இருக்காங்க, ஒரு தலைமை நீதிபதி. தலைமை நீதிபதியோட பேர் என்னென்னா ரஞ்சன் கோகோய். ரஞ்சன் கோகோய் தான் வந்து இப்போ தலைமை நீதிபதியாக வந்து இருக்கிறாரு. 124 வந்து உச்சநீதிமன்றம்னு வந்துட்டு, அப்போ அடுத்தது என்ன இருக்கும்? 125 வந்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். 126 வந்து யாரையாட்டும் ஒருத்தரை வந்து ஆக்டிங் ஜட்ஜாக வந்து இருக்கலாம். சரி, நீங்கள் வந்து அவர் செயல்பட முடியாதனால நீங்கள் செயல்பட்டுக்கோங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. 127 ஆர்டிகளை பயன்படுத்தி கூடுதல் நீதிபதிகளை வந்து நியமிக்கலாம். 128 வந்து ரிட்டையர்டு ஜட்ஜை வந்து ஏதாட்டும் விசாரணைக்கு வந்து அவங்களோட தலைமையில் வந்து அந்த விசாரணையை நடத்துவாங்க. தமிழ்நாட்டில் வந்து இந்த ஸ்டெர்லைட் விசாரணைலாம் வந்து ரிட்டையர்டு ஜட்ஜை வச்சு தான் நடத்துகிறாங்க. அம்மா இறந்த கேஸை வந்து ரிட்டையர்டு ஜட்ஜை வச்சு தான் வந்து நடத்துகிறாங்க. அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து இந்த 128 ஆர்டிகளை யூஸ் பண்ணி ரிட்டையர்டு ஜட்ஜை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 4 விதியும் வந்து ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து சிஏஜியை வந்து எப்படி அழைக்கலாம்னா காவல் நாயினும் அவரை வந்து அழைக்கலாம். அவர் தான் வந்து தணிக்கை கண்ட்ரோல் ஆடிட்டிங் குரூப்புன்னு அவரை வந்து சொல்லுவாங்க. அவரோட பதவி காலம் வந்து எவ்வளோன்னா 6 வருஷம் 65 வயது வரைக்கும் வந்து அவர் வந்து இருப்பார். சிஏஜினா யாருன்னா வந்து இந்தியாவோட செலவழிக்கக்கூடிய எல்லா பணத்தையும் வந்து கணக்கு கொடுக்குறதவர் வந்து சிஏஜி, ஆடிட்டிங் ஆஃபீஸர் தான் வந்து சிஏஜின்னு அழைப்பாங்க. இவரை காவல் நாயும் அழைப்பாங்க. இவரோட ஆர்டிக்கிள் என்னென்னா 148, 8 மணி நேரம் வேலை, 4 நாள் வேலை, 1 நாள் லீவ் எடுத்துக்கிடுவார். 8 மணி நேரம் வேலை, 4 நாள், 8 மணி நேரம் வேலை ஒரு நாளைக்கு, 4 நாள் வேலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 8 மணி நேரம் வேலை, ஒரு நாளைக்கு 4 நாள் வந்து வேலைக்கு வருவார், மிச்சம் 3 நாள் வந்து லீவு. அப்போ 148 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இப்போ நம்ம வந்து உச்சநீதிமன்றம் பார்த்தாச்சு. அடுத்து உயர்நீதிமன்றம் வந்து 214 ஆர்டிகல் விதி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா 24 மணி நேரமும் ஒரு நாளைக்கு செயல்படும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 24 மணி நேரமும் ஒரு நாளைக்கு செயல்படும். ஏன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான். 214 24 மணி நேரமும் ஒரு நாளைக்கு செயல்படும். நடுவில் 1 போட்டுக்கோங்க. மொத்தம் இந்தியாவில் வந்து 25 நீதிமன்றம் வந்து இருக்குது, உயர் நீதிமன்றம். கடைசியாக ஜனவரி 1, 2019 வந்து ஆந்திர பிரதேசில் வந்து உயர்நீதிமன்றம் வந்து தொடங்கினாங்க. அதான் வந்து கடைசியாக தொடங்கப்பட்ட உயர்நீதிமன்றம். அடுத்த தேர்தல் ஆணையத்தோட ஆர்டிக்கிள் என்னென்னா 324, 24 மணி நேரமும் வேலை பார்க்கணும், 3 வேலையும் வேலை பார்க்கணும். இப்போ தேர்தல் ஆணையம் தான் பிஸியாக இருக்குது. 3 ஷிஃப்ட்டும் வேலை பார்க்குது, காலை மதியம் நைட்டு 24 மணி நேரம். இப்போ 324 ஆர்டிக்கல். வாக்குரிமை, வயது வந்தவருக்கு வாக்குரிமை வந்து 326. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா 6 மணி வரைக்கும் ஓட்டு போடுவாங்க. ஆணும் பெண்ணும் ஓட்டு போடுவாங்க, 3ஆம் பாலினத்தரும் ஓட்டு போடுவாங்க. அப்போ 326 இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து இப்போது பதவி பிரமாணம் வந்து பார்ப்போம். பதவி பிரமாணம் வந்து ஆளுநருக்கு வந்து யார் பதவி பிரமாணம் செய்து வைப்பார்னா ஆர்டிகல் 155 பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் தான் வந்து ஆளுநரை வந்து நியமிப்பார். அடுத்தது ஆளுநரோட 156வது விதியை பயன்படுத்தி மாநில அரசை கலைக்கவும் செய்யலாம், அல்லது ஆளுநருக்கு குடியரசுத் தலைவருக்கு வந்து மாநில அரசை கலைச்சிருங்கன்ட்டு பரிந்துரையும் செய்யலாம். 156வோட விதியை யூஸ் பண்ணி ஆளுநர் வந்து மாநில அரசை கலைக்கையும் செய்யலாம், குடியரசுத் தலைவருக்கு வந்து பரிந்துரையும் செய்யலாம். ஆளுநர் தான் வந்து சிஎம் வந்து பதவி பிரமாணம் வந்து செய்ய வைப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இதுபோல் நிறைய இந்தியன் பாலிட்டி நியூஸ் வந்து உங்களுக்கு வந்து விரைவில் வீடியோவாக வந்து கொடுக்குறேன். பாய்.